விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமணத்திற்கு உறவினர் வீட்டிற்கு வந்த இருவர் மாயமான வழக்கில் 6 நாட்களுக்கு பின் இருவரும் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருப்பசாமி. வணக்கம் கருப்பசாமி, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். ராஜபாளையம் அருகே உள்ள சிவலிங்கா பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் வீட்டு திருமணத்திற்காக கடந்த 31ஆம் தேதி சாத்தூர் அருகே உள்ள கங்கையம்மன் கோயிலுக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் திருமணம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு கோயிலுக்கு வந்ததால் அந்த கோயிலுக்கு வந்த உறவினர்களில் ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார் ஆகிய இருவரும் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அர்ஜுனா நதி ஆற்று பகுதி வரைக்கும் சென்று வருவதாக இருவரும் கூறி சென்றுள்ளனர். இந்த நிலையில் நீண்ட நேரமாக இருவரும் திரும்பி வராததால் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் காலையில் அருகில் உள்ள அப்பைநாயக்கப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து இருவரை காணவில்லை என புகார் அளித்த சூழ்நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் அப்பைநாயக்கப்பட்டி போலீசார் கடந்த 6 நாட்களாக ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமாரை வந்து தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை அந்த பகுதியில் உள்ள ஒரு உரை கிணற்றில் சுண்ணாற்றம் வீசுவதாக அந்த பகுதியில் ஆடு மேய்த்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பெயரில் காவல்துறை அங்கு சென்று அந்த பகுதியில் அந்த உரை கிணறில் இருந்து உடலை மீட்ட போது காணாமல் போன 6 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போன ரவிக்குமார் சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வந்து ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார் கோயிலுக்கு பின்புறம் உள்ள ஒரு விவசாய காட்டு பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பின்வேலியில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அந்த இறப்பை மறைப்பதற்காக அருகில் உள்ள உரை கிணற்று பகுதியில் அவர்களது உடல்கள் வீசப்பட்டதாக அப்பைநாயக்கப்பட்டி போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த காட்டின் உரிமையாளர்களான இருவரை வந்து போலீசார் தற்போது காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி.